வாழ்க்கை அப்படின்றது பிறந்தோம், வளர்ந்தோம், மறைஞ்சோம் அது மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு பயணம். இந்த பயணத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்வியா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், காயங்களா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மள வலிமையாக்கக்கூடிய ஒரு பாடங்கள் தான். வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படின்றது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அது நம்மள மனசளவுல வலிமையாக்குறது, தன்னம்பிக்கையோட நம்மள நடக்க வைக்கிறது, தோல்விகளை தாண்டி நம்மள எழுப்பி விடுறது, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள விதைக்கக்கூடியது. இதுதாங்க உண்மையான வெற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். இந்த தலைப்பு நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் சரியான பாதையில் நம்ம கொண்டு செல்றதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏழை இளைஞன் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென் துறவியை பார்க்க போகிறான். அவரை போய் பார்த்து அவர்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பயங்கரமான ஏழை, என்கிட்ட என்னோட உயிரை தவிர வேறு எந்த சொத்துமே என்கிட்ட இல்லை, நான் நல்லா வசதியாக வாழ எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜென் துறவி என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு 5000 ரூபாய் பணம் தரேன், நீ உன் கையை வெட்டி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் அந்த இளைஞன். சரி நான் உனக்கு 15,000 ரூபாய் தரேன், நீ உன் கால்களையாவது எனக்கு வெட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உனக்கு 50,000 ரூபாய் பணம் தரேன், நீ உன் கண்களை மட்டுமாவது எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அவன் முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உனக்கு 20 லட்சம் ரூபாய் தரேன், உன் உயிரை மட்டுமாவது என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவனுக்கு ஒரு கோபமும் வேகமும் வந்துடுது. நீங்கள் கேட்கக்கூடிய எதையுமே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்கிட்ட தான் எந்த சொத்துமே இல்லைன்னு சொல்கிறேன், நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், நீ இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இவன் யோசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் விலை மதிப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய உயிர். அந்த உயிரை வச்சுட்டு நீ எதை வேணாலும் சாதிக்கலாம். இன்னைக்கு நீ ஏழையாக இருக்க, ஸோ உன்னுடைய கை, கால், கண்கள், உனக்கு கடவுள் கொடுத்த விலை மதிப்பற்ற உன்னுடைய உயிர், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ தன்னம்பிக்கையோட போராடினா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, கடவுள் நமக்கு விலை மதிப்பற்ற சொத்தை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கைகளையும் கால்களையும் நமக்கு உயிரையும் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள், வெற்றி நிச்சயம். பாய்.